Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Thabaram. Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. இப்போ 300 கோடி பட்ஜெட் படத்தில் 200 கோடி 250 கோடி ரூபா ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் சம்பளம். நீங்கள் சும்மா 100 கோடி கிளப்பில் நாங்கள் சேர்ந்துட்டோம் 100 கோடி கிளப்பில் சேர்ந்துட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் 250 கோடி செலவு பண்ணிடுவீங்க படத்துக்கு. அப்புறம் நாங்கள் 100 கோடி கிளப்பில் செலவு பண்ணி பெருமை பேசிக்குவீங்க. பெரிய நடிகர்கள் 10 பேர்த்தையும் பாருங்க, எந்த படம் எடுத்தாலும் மினிமம் ஒரு வருஷம் ஒரு படத்தை எடுக்க வேண்டியது. ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன எடுக்க போறீங்க? படம் கம்பராமாயணம் எடுக்கிறீங்க, மகாபாரதம் எடுக்கிறீங்களா? இதே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முன்னணி எடுக்கிற பெரிய நடிகர்கள் ஒவ்வொரு தயாரிப்பாளர் ஆஃபீஸில் வந்து எங்கே உட்காந்துருந்தாங்கிறது நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். அடுத்த வருஷம் இன்னும் மோசமாக இருக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷன் படங்களே கிடையாது. எந்த ப்ரொடியூசருக்கு லாபம் இருக்குது? ப்ரொடியூசருக்கு லாபம் இருந்தால் தானே அவங்க படம் எடுக்க போவாங்க. இவங்க வாங்குற சம்பளம், இவங்க போடுற அட்ராசிட்டிஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ரொடியூசருக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 98% தியேட்டரில் லியோ போட்டாங்க. அதே 98% தியேட்டர் இந்த படத்தையும் போடுவாங்க. இவங்க இந்த பிற்படுத்தவளை பற்றி பேசுகிறாங்க. எதில் பண்ணுறாங்கன்னா பென்ஸ் காரில் வந்து இறங்குறாங்க. 3 கோடி ரூபா காரில் வந்து இறங்கிட்டு நான் பிற்படுத்தப்பட்டேன் மேடல் வேணும்னு பேசுகிறாங்க. இதை பிற்படுத்தப்பட்டது நீங்கள் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் பேசுகிறீங்க. நீங்கள் சினிமாவில் காட்டுறீங்க, நீங்கள் விளிம்பு வாழ்க்கையை வாழ்றீங்க. நீங்கள் எங்கள் தேட்டர் நான் 2 படமே போட்டேன். வாழைக்கு வந்து ஒரு 8 ஷோ போட்டிருந்தேன், கொட்டுக்காளி 9 ஷோ போட்டிருந்தேன். ஒரு ஷோ ஜாஸ்தியாக போட்டிருந்தேன். ஒரு ஷோ 2 ஷோ ஒன்றா போதும். இப்போ எவ்வளோ போகுது? இப்போ ஷோஸ் எப்படி பிரிஞ்சிருக்கு? வாழை கொட்டுக்காளி இன்னைக்கு வாழைக்கு 14 ஷோ போட்டேன்னு சொல்லிட்டேன், கொட்டுக்காளிக்கு 4 ஷோ போடுறோம். 2024 உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வருஷமா இருக்கு தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும்? பொதுவாக வந்து 2024 பெரிய சிறப்பாக சொல்ல முடியாது. நான் பொங்கலில் ஆரம்பித்து இது வரைக்கும் வந்துட்டு இருந்த படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹிட்டாக நம்ம எதிர்பார்த்த படம் எல்லாமே கம்மியாக போயிடுச்சு. பட் எதிர்பாராத படங்கள் சில படங்கள் நல்லபடியாக போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தடவை சமீபத்தில் ஒரு 4-5 படம் எதிர்பாராத படங்கள் நிச்சயமாக ரொம்ப நல்லா போச்சு. உதாரணத்துக்கு மகாராஜா, கருடன், இப்போ வந்திருக்கிற வாழை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெவன்யூ சைடு ரொம்ப பெரிய ரெவன்யூ வந்திருக்கு. இந்த மாதிரி படங்கள் ஓடணும். இப்படி படங்கள் ஓடினா தான் சினிமா நல்லா இருக்கும். இந்த பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு 300 கோடி 400 கோடி அந்த மாதிரி படங்கள் வந்து இருந்துட்டு வசூல் ரீதியான வெற்றி படம்னு சொல்லாமலையா மக்களுக்கு ஒரு நல்ல படம் கொடுத்த ஒரு திருப்தி இருக்கிறது இல்லை. இப்போ இந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னு இப்போ வாழையெல்லாம் வந்து யார் நடிச்சிருக்காங்கன்னே தெரியாது. அந்த படத்தினுடைய நடிகர்கள் யாருமே யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் சப்போர்ட்டிங் கேரக்டர் கூட உங்கள் ஃபெமிலியன் ஆர்டிஸ்ட் போடல. ஆனால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. இந்த படங்கள் வெற்றி அடைஞ்சுன்னு சொல்லிட்டுன்னா தயாரிப்பாளர்களாகவும் இண்டஸ்ட்ரிகளாகவும் தியேட்டர்காரர்களாகவும் எல்லாத்துக்கும் என்ன காரணம், இந்த மாதிரி படங்கள் போடும்போது எங்களுக்கு பர்சன்டேஜாக 50% கிடைக்கும். 50% 55% அந்த மாதிரி கிடைக்கும். எங்களுக்கு ஒரு 45% தியேட்டர் கிடைக்கும், 50% தியேட்டர் கிடைக்கும். இதே பெரிய படங்கள் போட்டுனா 75% கொடு 80% கொடுன்னு அவங்க எடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அவங்களுக்கு 75% கொடுத்து அந்த ப்ரொடியூசருக்கு ஒன்றும் கிடையாது. அது மொத்தமாக ஆர்டிஸ்ட்டுக்கு சேலரியாக போயிடுது. இப்போ ஒரு 300 கோடி பட்ஜெட் படத்தில் 200 கோடி 250 கோடி ரூபா ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் சம்பளம் ஆச்சுங்களா. 80% வந்து ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் சம்பளத்துக்கு போயிடுது. அதனால இந்த மாதிரி படங்கள் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சதுன்னா இண்டஸ்ட்ரி வலுவாக இருக்கும், நல்லா இருக்கும். சார் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் வந்ததில் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வாழையெல்லாம் ரொம்ப சின்ன படம், ஆனால் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ ஒரு பெரிய படம் ரொம்ப எதிர்பார்த்த படமாக எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 2 ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படமெல்லாம் இருக்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு, ப்ரொமோஷன் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் படம் ஒரு 150-160 கோடின்றாங்க ஒட்டுமொத்த இந்தியாவோட சேர்த்து. ஸோ இது எந்த அளவுக்கு பட்ஜெட்டுக்கும் படத்தோட அந்த ஒரு வசூலுக்கும் எந்த அளவுக்கு ஒரு இடைப்பு கேப் இருக்குது சார்? இல்லை, எனக்கு அது நம்பர் பற்றி எனக்கு கரெக்டாக தெரியாது. பட் நீங்கள் இதை மட்டும் இந்தியன் 2 மட்டும் சொல்லாதீங்க. அயலான் எடுத்துக்கங்க, ஓகே, கேப்டன் மில்லர் எடுத்துக்கங்க, இப்போ இந்த தங்களான் எடுத்துக்கங்க, இந்த படம் எடுத்துங்க. இதனுடைய பட்ஜெட் பற்றியெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இது எல்லாமே பிரம்மாண்டமான படங்கள் சொல்லி வந்த படங்கள். ஆனால் எந்த படமும் பட்ஜெட் அளவுக்கு கலெக்ஷன். இப்போ நீங்கள் வந்து 100 கோடி வசூல்னு போடுறீங்க, நீங்கள் 250 கோடியில் படம் எடுத்துகிட்டு 100 கோடி வசூல் போடுறதுல என்ன பெருமை இருக்குது இல்லையா? அதாவது நீங்கள் படம் 100 கோடி வசூல் எப்படி போடணும்னா, நாங்கள் பாருங்க வாழை வந்து 5 கோடியில் நாங்கள் படம் எடுத்தோம், எங்களுக்கு 20 கோடி கலெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதில் பெருமை இருக்குது. ஆமாம், கரெக்ட் ஆச்சுங்களா. நீங்கள் சும்மா 100 கோடி கிளப்பில் நாங்கள் சேர்ந்துட்டோம் 100 கோடி கிளப்பில் சேர்ந்துட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் 250 கோடி செலவு பண்ணிடுவீங்க படத்துக்கு. அப்புறம் நாங்கள் 100 கோடி கிளப்பில் செலவு பண்ணி பெருமை பேசிக்குவீங்க. இதெல்லாம் வந்து எப்படி சொல்லிட்டுனா இண்டஸ்ட்ரியில் வந்து இதெல்லாம் தான் இண்டஸ்ட்ரி கெடுக்கிறது. ஓகே 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 நம்ம வெளியில் இருக்கிற என்ன நினச்சிக்கிறாங்க, அப்பா 100 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படி 100 கோடி கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த படத்தை தயாரித்தவருக்கும் அந்த படத்தை விநியோகம் பண்ணவருக்கும் தியேட்டருக்காரர்களுக்கு அந்த படத்தில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அதுதானே, அதுதான் நீங்கள் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு அந்த ஓடிடி டெலிவிஷன் அந்த ரைட்ஸ்லாம் நல்லா போதா இல்லை? ஏன்னா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு படம் தேட்டரில் நல்லா போனால் தான் ஓடிடியே வாங்குறாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ இப்போ ஓடிடி டெலிவிஷனும் அதுக்கேற்ற மாதிரி பெரிய படம் கொடுத்து வாங்குறது இல்லையா? 6 மாதம் ஆகிடுச்சு இந்த மாதிரி நின்று. அந்த 6 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ கடந்த 6 மாதமாக அவங்க எந்த படமே வாங்குறது கிடையாது. அவங்க வந்து இப்போ எப்படியும் எல்லாம் மெர்ஜ் ஆகிட்டாங்க, ஒருத்தருக்கு கம்பெனிகள் மெர்ஜ் ஆகிட்டு அவங்க வந்து நீங்கள் முதல்ல தியேட்டருக்கு போயிட்டு வாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. தியேட்டருக்கு போயிட்டு வந்தால் கூட பெரிய விலை கொடுக்குறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அரண்மனை 4 எடுத்துட்டிங்கன்னா ஒரு பெரிய வசூல் அந்த படம், தியேட்டரில் பெரிய ஹிட்டு.
ஓகே ஓகே ஹிட்டு. அப்போ கூட அவங்க நினைச்ச விலை கிடைக்கல. ஸோ இனிமேல் இவங்க இந்த ஓடிடி நம்பி சம்பளம் கொடுத்தாங்கன்னு வைங்க, இவங்க தான் மாட்டிக்குவாங்க. இன்ஃபேக்ட் இப்போ அடுத்து வரப்போகிற 4 மாசத்துல பெரிய பெரிய விஜய் சார் படம், அஜித் சார், ரஜினி சார் நிறைய பேரோட படம் லைன் அப்ல இருக்கு. இந்த தேதி மாற்றம் யார் முடிவு பண்றா, இல்லை அவங்களுக்குள்ள ஏற்படுற இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான காரணம் எல்லாமே படத்தினுடைய ப்ரொடக்ஷன் காரணத்தினால படம் முடியல. நாங்கள் நீங்கள் சொல்ல எந்த படமே படம் முடிஞ்சு அவங்க யாரும் கையில் வச்சுட்டு இருக்கல. படம் முடிகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால செகண்ட் ஹாஃபில் படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் மோசமாக இருக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷன் படங்களே கிடையாது. எந்த ப்ரொடியூசருக்கு லாபம் இருக்குது? ப்ரொடியூசருக்கு லாபம் இருந்தால் தானே அவங்க படம் எடுக்க போவாங்க. இவங்க வாங்குற சம்பளம், இவங்க போடுற அட்ராசிட்டிஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ரொடியூசருக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. ஸோ யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக படம் எடுக்க வர்றது கிடையாது. அப்புறம் இவங்க ஒரு படத்தை எடுத்துக்கிட்டாங்க, அந்த படத்தையும் 1.5 வருஷத்துக்கு எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஒரு பெரிய நடிகர்கள் 10 பேர்த்தையும் பாருங்க, எந்த படம் எடுத்தாலும் மினிமம் 1 வருஷம் ஒரு படத்தை எடுக்க வேண்டியது. 1 வருஷத்தில் நீங்கள் என்ன எடுக்க போறீங்க? படம் கம்பராமாயணம் எடுக்கிறீங்க, மகாபாரதம் எடுக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண சிம்பிளிசிட்டியான படம். அதான் நீங்கள் இப்போ என்ன கஷ்டப்பட்டு எடுத்தீங்கனாலுமே, இப்போ ஒரு மாதிரி ஒரு கர்டன் மாதிரியோ, ஒரு வாழை மாதிரியோ, ஒரு மகாராஜா மாதிரியோ நீங்கள் வந்து கண்டென்ட்டோட படம் எடுத்தீங்கன்னா மக்கள் பார்க்குறாங்கிறது முதல் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து உங்கள் பெருமை பேசுறதுக்காகவோ இல்லை உங்களுடைய பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காகவோ மக்கள் தியேட்டருக்கு வர்றதுக்கு அவங்க ரெடியே கிடையாது. மகாராஜா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா கடைசியாக அந்த விஜய் சேதுபதி அவர்களோட படம் ஹீரோவாக நடிச்ச படம் எதுவுமே தேட்டருக்கெல்லாம் பெருசாக போகல. ஆனால் மகாராஜா ஒரு பெரிய வெற்றியாக இருந்துச்சு. நீங்கள் அதை எதிர்பார்த்தீங்களா சார்? இல்லை, எனக்கு புரியல. நாங்கள் எந்த படம் எதிர்பார்க்க முடியாது. எல்லா படத்தையும் எதிர்பார்க்க தான் செய்யணும். நாங்கள் தங்கலான் எதிர்பார்க்கலையா, நாங்கள் கேப்டன் மில்லா எதிர்பார்க்கலையா, ஐரான் எதிர்பார்க்கலையா, லால் சலாம் எதிர்பார்க்கலையா, இன்னும் சில படம் பத்திரிகையாளர்கள் நீங்கள் இந்த படங்கள்லாம் பயங்கரமாக தூக்கி எழுதுங்க, இந்திய எதிர்பார்க்கலையா, எல்லா படத்தையும் எதிர்பார்க்குறோம். ஜனங்க வரணும் இல்லைங்களா? ஜனங்க வந்து படத்துல விஷயம் இருந்தா தான் உள்ள வர்றாங்க. அதை முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும். அதை இவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இவங்க தான் சொல்றேனே, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு ஆர்டிஸ்டும் இவங்களுக்கு தகுந்த மாதிரி கதை எழுத சொல்றாங்க, கதைக்கு தகுந்த மாதிரி இவங்க நடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ ஆகஸ்ட் மாதத்தோட நிறைவில் இருக்கும். அடுத்து எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து கோட் பற்றி தான் இருக்குது. செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. ஆனால் போன வருஷம் லியோ ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு இருந்த ஒரு எதிர்பார்ப்பு, அது வந்து பயங்கர ஒரு விண்ணை முற்ற அளவுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு பயமா. இந்த வாட்டி கோட்டுக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லையோன்ற ஒரு கேள்வி வருது. ஒரு விநியோகஸ்தரா, ஒரு திரையரங்க உரிமையாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதில் இன்னொரு அந்த படத்தில் வந்து ஒரு ப்ளஸ், டைரக்டர் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. அவருக்கு இருந்த ஓப்பனிங் வந்து வெங்கட் பிரபுக்கு அந்த பெரிய அளவுக்கு ஒரு பெரிய இது கிடையாது. ஆனால் அதெல்லாம் சினிமாவில் கிடையாது. வெங்கட் பிரபு படம் நாளைக்கு வந்து படம் ஓகேன்னு சொல்லிட்டுனா நிச்சயமாக பெரிய அளவில் வசூல் இருக்கும். மாநாடு ஒரு பெரிய கிட்ட தான் வருது. அதனால இதில் வந்து ஓப்பனிங் வந்து இன்னும் ரிசர்வேஷன் ஆரம்பிக்கல. எந்த தியேட்டர்லையும் ரிசர்வேஷன் ஆரம்பிக்கலாம். அனைவரும் சண்டே தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ரிசர்வேஷன் ஆரம்பிக்கும் போது தான் அவனுடைய இதுன்னு தெரியும். இப்போ இருக்கிறது நம்ம வந்து ஜென்ரலாக பேசு. சில படங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடக்கி வாசிப்பாங்க. நீங்கள் மணிரத்னம் சார் படங்கள் பாருங்கள். அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் வர வரைக்கும் அந்த படத்தை பற்றி அவர் பேச மாட்டார். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் மக்கள் போய் உட்காருவாங்க. படம் சூப்பர் ஹிட். இது கோட்டுக்கு இந்த மாதிரி இருக்கிறது நல்லது தான். ரொம்ப எதிர்பார்ப்பு, நீங்கள் ரொம்ப ஓவர் எதிர்பார்ப்பால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா போய் உட்காந்திங்கன்னா ஏமாற்றம் இருக்கும். இந்த மாதிரி அமைதியாக இருந்துன்னு சொல்லிட்டீங்கன்னா ஜனங்க வந்து சரி அப்படின்னு போய் உள்ள உட்காரும்போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் போகுது, படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். அதனால் எதிர்பார்ப்பு இல்லாதது எந்த படத்துக்குமே நல்லது. சார் இப்போ படத்தோட தேட்டர்கள் ரிலீஸ் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது லியோ இதை விட அதிகமாக இந்த வாட்டி ரிலீஸ் ஆகுமா? அதை விட அதிகம்ங்கிற பேச்சே கிடையாது. சரி, ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 98% தியேட்டரில் லியோ போட்டாங்க. அதே 98% தியேட்டர் இந்த படத்தையும் போடுவாங்க. ஓகே, சோலோ ரிலீஸ்ன்றதால இன்னொரு அதனால அதில் எந்த குறையுமே இருக்காது. சரி சரி, சேம் அதெல்லாம். ஓகே. ஸோ இப்போ கரண்ட்ல எல்லாருமே பேசுறது வந்து வேட்டையன் வெர்சஸ் கங்குவா இருந்துச்சு. அது நல்ல ஒரு டேட் ஆச்சு. ஒரு வேலைக்காம ரிலீஸ் ஆனால் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நல்ல ஒரு படம் போயிருக்கும். 2 படம் வந்திருக்கலாம். ஆனால் திடீர்னு வேட்டையன் ரிலீஸ் அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கங்குவா முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கங்குவா இப்போ போஸ்ட்போன்ன்ற மாதிரி செய்திகள் கேள்விப்பட்டேன். யார் பேசுகிறா? பத்திரிகையிலே எழுதிட்டு இருக்கிறீங்க. அந்த தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு இது வரைக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் அது ஞானவேல்ராஜ் சார் என்னன்னு முன்னாடி ஒரு போஸ்ட் என்ன போட்டிருந்தாரு, ரஜினி சார் மேலே எனக்கு ஒரு மானசீகமாக ஒரு மரியாதை இருக்குது, அதனால் நாங்கள் 2 பேரும் அந்த கிளாஷ் விரும்ப மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் டேட் இப்போதைக்கு போஸ்ட் பண்ணு சொல்லலை. பட் ஆகுமோன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் சொல்றேன். அது தயாரிப்பில் அதிகபூர்வமாக அறிவிச்சா தான் நம்மளுக்கு தெரியும். சார் இப்போ கங்குவாவை பற்றி பேசும்போது படம் கிட்டத்தட்ட ஒரு 10 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ சூர்யா சாருக்கு நீங்கள் சொல்ற மாதிரி படம் ஒரு கண்டென்ட்டாக சப்ஜெக்டாக அது ஓகே ஆயிடுச்சுன்னா அது நல்லா போகும். ஆனால் இப்போ கடைசியாக அவருக்கு அந்த மாதிரி கண்டென்ட்டாக வந்த படங்கள் ரெண்டுமே வந்து டேரக்ட் ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. சூரியரை போட்டு இருக்கட்டும், ஜெய்பீமா இருக்கட்டும். தேட்டர்கள் ரிலீஸ்ன்னு பார்க்கும்போது கடைசியாக அவருக்கு எதற்கும் துணிந்தவன் தான். இப்போ அந்த படம் கூட அந்த தேட்டருக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு வெற்றி சொல்லாதீங்க, சுமாராக போச்சு. நிச்சயமா அந்த படம் ஒரு வெற்றி படமா இருக்கணும். என்ன காரணம் வச்சு போட்டுக்கிட்டா அவங்க பண்ணியிருக்கிற செலவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா தான் அவங்க அடுத்தாப்புல இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். நிச்சயமா. அதனால மேபி கொஞ்சம் ஒரு சோலோ ரிலீஸாக வந்தால் இப்போ அவங்க பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட்டை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். இல்லை அது மேபி பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன்,
தயாரிப்பாளர் வந்து நான் வரலன்னு சொல்லவே இல்லையோ இல்லையோ, சோலோ ரிலீஸ் வந்துன்னா எல்லாத்துக்கும் நல்லது. அதுக்குள்ள சோஷியல் மீடியா எப்படி போட்டாங்கன்னா வேட்டையன் பார்த்து கங்குவா பயந்துட்டாங்க. யாருங்க எந்த படத்தை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க, அவங்களா ஒரு முடிவு பண்ணுவாங்க. இப்போ தியேட்டர் நம்மளுக்கு வந்து இப்போ 2 படம் வரும்போது ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் 1168 ஸ்க்ரீன் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் டோட்டல் ஸ்க்ரீன். இப்போ வந்து கோட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1100 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகும். ஒரு 60-70 ஸ்க்ரீன் தான் மிஸ் ஆகும், 1100 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகும். நீங்கள் வேட்டையன் வந்து தனியாக வந்துன்னா அதே 1100 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகும், கங்கோ தனியாக வந்துன்னா அதே 1100 ரிலீஸ் ஆகும். இப்போ 2 படம் ஒட்டுக்கா வரும்போது என்ன ஆச்சுன்னா இதுக்கு ஒரு 600, அதுக்கு ஒரு 500, இல்லை இதுக்கு ஒரு 550, அதுக்கு இப்படி ஒரு பாதி ஸ்க்ரீன் கட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. அப்போ அந்த வசூல் பெரிய பாதிப்பு இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி வேணாம் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சோலோ ரிலீஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நானே துணியை வாரிசு அந்த மாதிரி வந்ததுன்னா துணியை வாரிசு தனித்தனியாக வந்துருந்துச்சு பட்டுனா இன்னொரு 25% பெட்டர் கலெக்ஷன் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஓகே ஓகே இருந்திருக்கும். சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சில படங்கள் வந்தது இன்ட்ரோல் வரைக்கும் படமாக எடுக்கிறாங்க, இன்ட்ரோலுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஜாதி ரீதி படமாக கொண்டு போகிறாங்க. என்ன ஆகுது, மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. மக்கள் வந்து யாருமே சார் நம்மளாம் படித்தவங்க, படிக்காத முட்டாள் கிடையாது, எல்லாம் படித்தவங்க. இப்போ இவ்வளவு நாளாக நீங்கள் எங்கே இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, என்னைக்காவது நான் வந்து வரக்கூடிய பசங்களையோ உங்களையோ ஏதாவது என்ன ஜாதின்னு கேட்டுருக்கிறேன்னா யாராவது கேட்பாங்களா? பைத்தியக்காரன் தான் கேட்பான் ஆச்சுங்களா? அந்த மாதிரி காலத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் நீங்களா சொல்கிறீங்க போய் மேடையில் ஏறினுட்டு நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் என் பிற்படுத்தப்பட்டவர்கள் நீங்கள் உங்களுக்கு லேபிள் வச்சுருக்குதா? நீங்கள் சொல்கிறீங்க பிற்படுத்தப்பட்டவர்கள்னு சொல்லி. நீ நல்லா படிச்சிருந்தீங்க. இவங்க இந்த பிற்படுத்தவர்களை பற்றி பேசுகிறாங்க, இதில் பண்ணாங்கன்னா பென்ஸ் காரில் வந்து இறங்குறாங்க. ஆமாம், அவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் நான் பேசிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னு போட்டுன்னா 3 கோடி ரூபா காரில் வந்து இறங்கிட்டு நான் பிற்படுத்தப்பட்டவன் மேடையில் வேணும்னு பேசுகிறாங்க. இதை பிற்படுத்தப்பட்டவர்கள் நீயே விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் பேசுகிறீங்க. நீங்கள் சினிமாவில் காட்டுறீங்க, நீங்கள் விளிம்பு நிலையில் வாழ்க்கையை வாழ்கிறீங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் பணம் இருக்கிறவன் முற்படுத்தப்பட்டவன், பணம் இல்லாதவன் பிற்படுத்தப்பட்டவன், அவ்வளோதான். இப்போதைக்கு அதை நான் ஃபினான்ஷியல் தான் முடிவு பண்ணுறேன். இன்னைக்கு இல்லை, எப்போவுமே இன்னைக்கு தான். ஒரு சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கிற மேடையில் ஏறி பேச முடியாது. அவன் மேடையில் ஏறி பேச இவங்களே உட்கார சொல்லுவாங்க. அதுங்களா இவங்க நம்ம பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் பென்சில் வந்து பிற்படுத்தவங்களை எப்படி பேசுகிறவங்களும், BMW வந்து பிற்படுத்த பேசுகிற பற்றி, ஜெட் விமானத்தை சொந்தமாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஜாதியை பற்றி பேசுகிறவங்களும் எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்க? ரைட் ரைட். அது பேசுகிறத விட மற்ற மேடையில் வச்சுக்கலாம், சினிமாவில் எடுத்துகிட்டு வர வேணாம். சினிமாவில் கொண்டு வராதிங்க நீங்கள், இது தொழில் இது. அதனால வந்து இந்த ஓப்பனிங் வந்து எல்லாத்துக்குமே ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு காரணம் வந்து அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரே ஒரு ஷோ எல்லாம் தெரிஞ்சு போயிடுது. இப்போ வாழைக்கு ஓப்பன் இருந்ததா? ஓப்பனிங்லாம் கிடையாது. ஓப்பனிங்னா நிச்சயமாக இவங்கெல்லாம் எதிர்பார்த்துக்கு மேலே ஓப்பனிங் இருந்தது. ஏன்னா முதல் 2-3 நாள் ரிவ்யூ நல்லா வந்தது. கொட்டுக்காளிக்கும் அதே ஓப்பனிங் இருந்தது. 2 படத்துக்கு மார்னிங் ஷோ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா அந்த முதல் 2-3 ஷோ வந்து கொட்டுக்காளிக்கு வாழைக்கு ஈக்குவலாக ஆடியன்ஸ் வந்தாங்க. இப்போ எங்கள் தேட்டர் நான் 2 படமே போட்டேன். சரி, வாழைக்கு வந்து ஒரு 8 ஷோ போட்டிருந்தேன், கொட்டுக்காளி 9 ஷோ போட்டிருந்தேன். ஒரு ஷோ ஜாஸ்தியாக போட்டிருந்தேன். ஏன்னா கமல் சார்லாம் பிரம்மாண்டமாக பாராட்டி போடி 2 போட்டிருந்தேன். சரி, பார்த்துன்னு சொன்னால் 3வது ஷோ 4வது ஷோ இருந்து வாழைக்கு வந்துட்டு 85% 90% ஆடியன்ஸ் போக ஆரம்பித்தாங்க. கொட்டுக்காளிக்கு உடனே 50% 40% போயிட்டேன். ஷோ ஒரு ஷோ 2 ஷோ ஒன்றா போதும் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே எல்லாம் குரூப் ஏகப்பட்ட குரூப் இருக்குது. இப்போ எவ்வளோ போகுது? இப்போ ஷோஸ் எப்படி பிரிஞ்சிருக்கு வாழை கொட்டுக்காளி? இன்னைக்கு வாழைக்கு 14 ஷோ போட்டேன்னு சொல்லிட்டுனா கொட்டுக்காளிக்கு 4 ஷோ போடுறோம். ஓகே, அவ்வளோதான். டக்குன்னு அது ஒரு நாளில் முடிவாகிடுது. ஒரு ஷோவில் முடிவாயிருது, ஒரு நாளெல்லாம் கிடையாது. ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டுனா சாட்டர்டே அன்றைக்கி என்ன சொல்லிட்டு தலையெல்லாம் மாறி இருக்குது. சார் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக இப்போ ஒரு விக்ரமுக்கு சரி, இல்லை ஜெயிலர், லியோ போன்ற பொன்னியின் செல்வன் போன்ற படங்கள் வந்து ஒரு 2-3 வாரம் வந்து தேட்டரில் கட்டுக்கடங்காத கூட்டம் இருந்துச்சு, தொடர்ந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸு. கடைசியாக 2024 அப்படி ஒரு 2 வாரம் 3 வாரம் தேட்டர் ஃபுல்லாக ஒரு ஆக்குபென்சியான படங்கள் மற்ற மாதிரியே இல்லையே சார். முதல் வாரம் அது ஒரு பேச்சில் இப்போ ராயன் எடுத்துக்கலாம், தங்கலாம், டிமாண்டி காலனி கூட அந்த முதல் வாரம் வரும்போது பயங்கரமாக எல்லாரும் பார்க்கணுன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றின பேச்சுக்களே பெருசாக வெளியில் இல்லை. அது இப்போ ஒரு சின்ன மைனஸ் எப்படின்னு சொல்லிட்டுனா இந்த 4 வாரம் கழித்து உடனே ஓடிடியில் வந்துடுதுங்கிறதுனால மக்கள் வந்துருந்துக்கிட்டு 1 வாரம் 2 வாரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு 2 வாரத்தில் வந்து ஓடிடியில் வந்துட போகுது, நம்ம பார்த்துலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அதுதான் இன்றைக்கி நாங்கள் தயாரிப்பாளர்கள் நாங்கள் எல்லாம் உட்காந்து 8 வாரம் கழிச்சு தான் போடுறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அது இப்போ அநேகமாக இந்த வாரம் அடுத்த வாரத்தில் அமலுக்கு கொண்டு வந்துடுவோம். தயாரிப்பாளர்களோட பேசிகிட்டு இருக்கிறோம். அது வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு. ஓடிடி எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான். எப்படி நான் வந்து சேட்டலைட் சேனலுக்கு பாதிப்புன்னு சொல்கிறேன்னா அதே மாதிரி திரையரங்குகளுக்கு ஓடிடி பெரிய பாதிப்பு தான். ஒரு அது எல்லாத்தையும் மீறி இன்றைக்கி வந்து ஒரு ஒய்ட் ரிலீஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு படத்தினுடைய வசூல் வந்து ஒரு நீங்கள் இப்போ லியோ படத்தினுடைய தயாரிப்பாளர் போய் கேட்டு பாருங்கள். முதல் 6 நாள் அந்த படம் என்ன வசூல் பண்ணிச்சோ அந்த வசூலில் திருப்பி மொத்தம் அந்த படம் 100 நாள் ஓடி இருந்ததுன்னா அந்த 100 நாள் வசூல் அந்த 6 நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய 94 நாள் பார்த்திங்கன்னா இந்த 6 நாளில் வந்த வசூலில்
ஒரு 20% வசூல் தான் ஆகும். அவ்வளோ கம்மியா? முதல் 6 நாளே எல்லாம் பார்த்து முடிச்சு பார்த்துடுறாங்க. அவ்வளவு பெரிய ஒயிட் ரிலீஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகே. அதனால 7 நாள் ஃபர்ஸ்ட் வீக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பெரிய பம்பர் பண்ணுது தியேட்டர்களில் படங்கள். சரி சரி. அதனால வந்து நீங்கள் அந்த லாங் ரன் 7 வாரம் ஓடணும், 8 வாரம் ஓடணும், 10 வாரம் ஓடணும், அதெல்லாம் 2 வாரம் ஒன்றாவே போதும் எடுத்துடலாம். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓடிச்சுன்னு போட்டுன்னா அந்த மல்டிப்ளெக்ஸில் மாத்திரம் அப்படி போயிட்டு இருக்கும் ஒழிய, அதாவது சிங்கிள் தியேட்டரு டபுள் தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லக்கூடிய படங்கள் வேணும் ஒரு 2 வாரம் போகும் நல்லா. அப்புறம் 3ஆம் வாரம் சுமாராக போய் நிறுத்திடுவோம். அவ்வளோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதனால அது வந்து அவ்வளோதான் படத்துடையது. சார் இன்ஃபேக்ட் இந்த சம்பள பிரச்சனை இப்போ சமீப காலமாக இன்னும் பூதாகாரம் எடுத்துருக்குன்னு. ஏன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஸ்டேஜ்லேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து ஸ்டேஜில் சொல்லியிருந்தாங்க, ஆல்ரெடி காசு எல்லாமே படத்தை கொடுத்தாச்சு, ப்ரொமோஷனுக்கு வரத்துக்கும் தனியாக இவ்வளோ லட்சம் கேட்குறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு பரிதாப நிலையில் இருக்கு இல்லை சார்? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ப்ரொமோஷனுக்கு மிக தவறான ஒரு விஷயம் தான். அது வந்து தப்பே கிடையாது. என்ன காரணம்னா, கோடிக்கணக்கில் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு நாங்கள் ப்ரமோஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறதும் பெருமையாக நினைக்கிறீங்க நீங்கள். அது வந்து நியாயம் இல்லை. அதாவது ஒரு விஷயத்தில் ஒரு நியாயம் இருக்கும். அப்படின்னு நீங்கள் பெரியவன் சின்னவன் பார்க்காம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நாம்ஸ் வைக்கணும். நீங்கள் வந்து இருந்துட்டு அவர் பெரிய நடிகர், அவர் 200 கோடி சம்பளம் வாங்குறாரு, அவர் ப்ரமோஷன் வாங்கிட்டு பரவாயில்ல, இவர் 2 கோடி ரூபா தான் வாங்குறாரு, இவர் ப்ரமோஷன் வர மாட்டேங்கிறார், இவர் பற்றி மேடையில் பேசுகிறீங்க. அதே மாதிரி அந்த பெரிய நடிகரை பற்றி மேடையில் பேசுங்க பார்க்கலாம். நீங்கள் பேசுகிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸ்கேலுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்புறம் ஒன்று வச்சுங்க, அந்த பெரிய நடிகர் படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். இந்த சின்ன நடிகர் இவரும் யோசிக்கணும், நம்ம 2 கோடி சம்பளம் வாங்குறோம், நாம் எப்போ 200 கோடி வாங்கணும், அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்ம போய் ஒழுங்காக ப்ரமோஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம படத்துக்கு வந்து ப்ரமோஷன் தான் ரொம்ப முக்கியம். இவங்க வந்து அந்த நடிகரை வச்சுட்டே பேசிட்டு இருக்கிறது இவங்க பண்ணுறது தப்பு தான். நடிகர்கள் பண்ணுறது சாதாரண தப்பெல்லாம் கிடையாது. நீ 200 கோடி சம்பளம் அவர் மட்டும் வர்றதில்லை, நான் ஏன் வரணும்? ஐயா அவரும் 100 கோடி 2 கோடி 3 கோடி வந்துட்டு தான் இருந்தார், கூப்பிட்ட இடத்துக்கு வந்து உட்கார்ந்தாரு, எல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தார். நாங்கள் பார்க்காத நடிகர்கள்லாம் இவங்கெல்லாம். ஆமாம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இதே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முன்னணி இருக்கிற பெரிய நடிகர்லாம் ஒவ்வொரு தயாரிப்பாளர் ஆஃபீஸில் வந்து எங்கே உட்காந்துருந்தாங்கிறது நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஆச்சுங்களா. ஆனால் அப்போல்லாம் அவங்க உட்காந்துட்டு இருந்தால் இப்போ மேலே வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வேலையை காட்டுறாங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து என்ன பண்ணுறாருன்னு போட்டுன்னா, ஒரு செட்டுக்கு போனாருன்னு போட்டுட்டுனா அவர் உட்காருவாரான்னு எனக்கு தெரியல. போகிற தயாரிப்பாளர் நின்றுட்டு இருக்காரு, ஹீரோ கால் மேல் கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியன் ஆச்சுங்களா, அந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் யார் வந்தாலும் தயாரிப்பாளர் இருந்துச்சுன்னு கும்பிடு போடுறாரு ஒழிய அவங்க யார் இவரை கும்பிட்ற மாதிரி எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிப்போச்சு. இது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை கிடையாது. டாப் 10 ஸ்டாரையே சொல்கிறேன் நான். ஓப்பனர் பேர் சொல்லி வேணாலும் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் இதில் இருக்குது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் வந்து எப்படி வந்து நம்ம படம் ஓடிடுச்சுன்னா எவ்வளோ மரியாதையாக ஒரு ஏஜிஎஸோ, ஒரு லைக்காவோ, ஒரு சன் பிக்சர்ஸோ, ஒரு வேல் ஃபிலிம்ஸோ, ஒரு ஞானவேல் ராஜாவோ எப்படி வந்து படம் ஓடிச்சுன்னா சந்தோஷப்பட்டு கொண்டு போய் இவங்களுக்கு செய்கிறாங்களோ அந்த மரியாதை இவங்க திருப்பி செய்யணும். படம் தோல்வி ஆயிடுச்சுன்னா, படம் தோல்வி ஆகிடுச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா போய் மேடையில் நின்று நான் தான் வெற்றி காரணம் அப்படிங்கிறாங்க. தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டுன்னா எனக்கு இந்த தோல்விக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு போகிறாங்க. அப்புறம் அந்த தயாரிப்பாளரை பார்க்குறதுக்கே விரும்புறதில்லை. எங்கே இருந்தாலும் மறுபடியும் கால் ஷீட் கேட்டுருவானோ அப்படி பரிதாபமான நிலைமையில் இருக்காங்க தயாரிப்பாளர். பாவம் அவங்க இவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா இவ்வளோ குஷியாக கொண்டு கார் செய்யணுங்க. சரி, இவங்களுக்கு தோல்வி படத்தை கொடுத்தாங்க. இதே சன் பிக்சர்ஸ் எடுத்துங்க, அவங்களதே சில படங்கள் வந்து தோல்வி படங்கள் தோல்வி படங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து அவங்களுக்கு போய் சார் போன படத்தில் நான் அவங்ககிட்ட வந்து 50 கோடி வாங்கினேன் சார், இந்த படத்துக்கு 25 கோடி விடுன்னு கேட்க போகிறாங்களா என்ன? கேட்குறதில்ல. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு தான் இவங்களும் போய் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த எண்ணம் அவங்களுக்கு வரணும். இந்த எண்ணம் எப்போ நடிகர்களுக்கு வருதோ, எப்போ டெக்னீஷியன்களுக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்க முடியும். ஓகே ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டீங்க சார். ஸோ பார்ப்போம், 8 மாதம் எப்படி இருந்தாலும் அடுத்த 4 மாதத்துலாச்சு திரும்ப தமிழ் சினிமா ஒரு தேட்டருக்குள்ள நிறைய நல்ல படங்கள் வரட்டும். உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ. Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Tabaram. Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us.